கோவையில் இருந்து சென்னை செல்லும் ரயிலில் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், வணக்கம். தீபாவளி காரணமாக ரயிலில் மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய விவரங்கள். தீபாவளி பண்டிகை இன்னும் 2 நாட்களில் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்த வண்ணம் இருப்பதன் காரணமாக ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக சனிக்கிழமை இன்று பெரும்பாலான கம்பெனிகளில் தங்களுக்கான ஊதியம் மற்றும் போனஸுகளை பெற்றுக்கொண்டு பொதுமக்கள் தொடர்ந்து அவர்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்து வருகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் ரயிலை பயன்படுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக கோவையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயிலில் பொதுமக்கள் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு சேரக்கூடிய காட்சியில் நம்ம பார்த்து வருகின்றோம். குறிப்பாக கோவையிலிருந்து சேலம் வழியாக, அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், மொரப்பூர், ஜோலார்பேட்டை, அரக்கோணம், சென்னை இந்த மார்க்கத்தில் இந்த சந்திப்புகளில் இறங்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் தொடர்ந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காகத்தான் இந்த ரயிலில் பயணித்து வருகின்றார்கள். இதுபோன்று இந்த பயணத்தின் காரணமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டை விட கூடுதலாக பொதுமக்கள் வருவதன் காரணமாக பயணம் என்பது நெரிசலுடன் செய்யக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. கோவை ரயில் நிலையத்தில் கோவையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில் மட்டுமல்லாமல் கோவை வழியாக கேரளாவிலிருந்து கோவை வழியாக வடமாநிலம் செல்லக்கூடிய ரயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக வடமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றார்கள். இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக அவர்கள் திரும்பக்கூடிய சூழலில் சாரையாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த வடமாநிலத்தை நோக்கிய ரயில்களிலும் ரயில் பெட்டிகளில் கூட்டம் அலைமோதுகிறது, நிரம்பி வழிகிறது. கூடுதலாக ரயில் பெட்டிகளை இணைக்கக்கூடிய தேவை இருக்கிறது. ஆனால் அது உடனடியாக சாத்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் இருக்கக்கூடிய இடத்தில் தாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோவையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சரி, கோவை வழியாக கேரளாவில் இருந்து வடமாநிலத்தை நோக்கி, அதாவது பீகார் போன்ற மாநிலங்களை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சரி, அனைத்து ரயில்களிலும் ரிசர்வ் செய்திருக்கக்கூடிய, முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பெட்டிகளை தவிர்த்து மற்ற, அதாவது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ரயில் பெட்டியில் கூட்டம் அலைமோதி ஏறுகிறது. அந்த கூட்டத்தை நெரிசலை தவிர்க்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சீரமைப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.